எல்லோருக்கும் அன்பான குரு சாய்ராமுடைய வணக்கம். என் அன்புக்குரிய உறவுகளே, சொந்தங்களே, நட்புகளே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல ஷிரடி சாயப்பாவை நான் மனமுருகி பிரார்த்திக்கிறேன். கடவுளை தேடி போகிற அந்த மனிதர்களுக்கு எப்பொழுதுமே ஞானத்திற்கான முதல் படி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனம். இந்த எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த கலியுகத்தில் இறைவனுடைய கட்டளைப்படி, கிருஷ்ண பரமாத்மானுடைய சொல்படி, ராமனுடைய ஆசிப்படி, சிவபெருமானுடைய சிவனுடைய ரகசியத்தின்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கலியுகத்தில் ஆன்மீகத்தை நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் வேண்டும். இந்த எதையும் ஏற்றுக்கிற மனம் வேண்டும் அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் துரோகம், கடந்து போகிற பாதையில் சகிப்புத்தன்மை, அப்புறம் நம்ம எதிர்பார்த்து ஒரு சில விஷயம் கிடைக்கல அப்படின்னா அந்த விஷயம் கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலினாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலை. இப்போது நீங்கள் எதை அதிகமாக ஆசைப்படுறீங்களோ அது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா அதையும் ஏற்றுக்கிற மனசு. இதை பார்த்துட்டு இருக்கிற என் அன்புக்குரிய உறவுகளே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்து மேலே அதிகமான ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்காம போகலாம். அப்படி போகக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அதையும் ஏற்றுக்கிற ஒரு மனசு வந்தால் அதுதான் ஆன்மீகத்தினுடைய வெற்றிங்கிறார் பாபா. இப்போது இது எதற்காக நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் அப்புறம் நான் நல்ல மனசோடு தானே இருக்கேன், நான் நல்லது தானே பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன் பாபா இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்கிறார், எனக்கு மட்டும் ஏன் நான் கும்பிட்ற கடவுள் எனக்கு இப்படி பண்ணுறார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அது இல்லை. நீங்கள் ஆத்ம ஞானம் பெற வேண்டும், ஆன்மீகத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கு எல்லா தோல்விகளுடைய ரகசியத்தையும் முதல் படியாக பார்க்க வேண்டும். அப்போ தோல்வி என்பது வேர் போல, அந்த வேர் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த வெற்றிக்கான விருட்சம் ஆலமரம் மாதிரி பெருசாக நிற்கிது பார்த்தீங்களா, அந்த வேர் பார்த்திங்கன்னா அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி தாங்குகிற சக்தியோட அந்த வெற்றிக்கான அந்த மரத்தை பிடிச்சிருக்கும். அப்போது தோல்வி என்பது அந்த வேர் போல், வெற்றி என்பது அந்த மரம் போல். வேர் இல்லைன்னா அந்த மரத்துக்கு வேலை இல்லை. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலை நம்முடைய சூழ்நிலையால், வாழ்க்கையில் கடந்து போகிற பாதையால், நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும்போது அதில் கிடைக்கிற அனுபவத்தில் வெற்றியோ தோல்வியோ அது எல்லாத்தையும் கடந்து போகிற மனம் வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஆன்மீகத்தில் வெற்றியாளராக மாற முடியும். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம கடவுளை தவிர வேறு யாரை நேசித்தாலும் அவங்க நிலையானவர்கள் அல்ல, கடவுள் மட்டும்தான் நிலையானவர். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே பல நாள் ஆகும். சில பேர் இந்த ஜென்மத்தில் கூட புரிஞ்சிக்காமல் போகலாம். ஆனால் இந்த பதிவை பார்க்கிறவர்களுக்கு ஒரே ஒரு தகவலை சொல்கிறேன். நீங்கள் ஆன்மீகத்தில் வெற்றி பெறுவதற்கு ஒரு சூட்சும ரகசியம். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுடைய வரலாறை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரியல, வரலாறு தெரியலன்னா கேட்டாச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த கோயிலுடைய வரலாறு தான் நீங்கள் ஆன்மீகத்தில் அனைத்தும் கற்றுக் கொடுப்பதற்கும் மாற்றம் வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு கோயில் உருவாகுவதற்கு இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கா, இவ்வளோ தோல்வி நடந்திருக்கா, இவ்வளோ தோல்விகளுக்கு இடையில் நம்ம சுவாமியை வழிபட வந்திருக்கோமா அப்படின்னா நிச்சயம் உண்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பல லட்சம் மக்கள் அங்கே வந்திருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கர்ப்பகிரகத்தில் ஒரு சுவாமி நம்மளை பார்ப்பாருங்கிற நம்பிக்கையை நம்ம வச்சு தானே போகிறோம். அப்போ இந்த பல கோடி மக்களில் நம்மளையும் சுவாமி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் தானே பார்க்குறோம். ஏன் எத்தனையோ பேர் இந்த பதிவை பார்க்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் பார்க்குறவங்க கூட சுவாமியினுடைய அனுகிரகத்தால் இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கதை நினச்சிக்கோங்க. ஸோ எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனமே ஆன்மீகத்தில் வெற்றி பெற முடியும். பிறவி பயனை அடைவதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு சூத்திரம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களுடைய குரு சாய்ராம் சந்திக்கலாமா?